பாரதி சம்சாரத்துக்கு என்ன பேரு? செல்லம்மாள். என்ன சொன்னா, நீங்க பராசக்தியை நம்புறீங்க, சொல்லுங்க ராஜாபாகர் வருவானா மாட்டானா? பாரதிக்கு என்னமோ உடம்பெல்லாம் ஆடுது. ராஜாபாகர் வருவான், பராசக்தி காப்பாற்றுவாள். இதை சொல்லுங்க. இங்க சொன்னீங்கல்ல, அந்த பெரியவர் காதுபட சொல்லுங்கள். அங்க போன ராஜாபாகர் வருவான், பராசக்தி காப்பாற்றுவாள். பொய்யில்லையா? சொல்லிவிட்டார். அவருக்கு பார்வையார் சொல்லிவிட்டாரா? அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஒரு வாரத்துக்கு நல்லா இருந்தார். திடீர்னு ஹார்ட் அட்டாக் இறந்து போயிட்டார். பையன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. 16 நாள் ஆச்சு. பையன் வந்து நிற்கிறான். அவங்க அம்மா, என்னடா ராஜாபாகர் நீதானா? நானே அம்மா. எப்படி? கப்பல் மூழ்கி போச்சு. நாங்க 7-8 பேர் ஒரு போட்ல தப்பிச்சு எங்கேயோ போயிட்டோம். தடுமாறி போய் இப்பதான் வந்து சேர்த்தேன். அம்மா, நான் இப்பதான் வந்தேன். வந்து பாரதியார் காலில் விழுந்தான். சாமி, நீங்க ஒரு சித்தர், நீங்க சொன்னது நடந்துச்சு. பாரதி வருவார், என்ன சொன்னாரு? ராஜாபாகர் வருவான், பராசக்தி காப்பாற்றுவாள். புரியுதா? அதனால பாரதிக்கு சித்தர். அதனாலதான் பாரதிக்கு கவிராஜன் பேரு. அந்த சித்தருக்கு கவிராஜன் பேரு, இந்த சித்தருக்கு கவிராஜன். அதுக்காக முதல்ல பாரதியார்ட்ட பிள்ளையார் சொல்லிக். இன்னொரு செய்தி, மாணிக்க வாசகர் திருவாசகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1000 ஒரு 5 நிகழ்ச்சிகள் சொல்லப்படும். எல்லாருக்கும் புரிகிறவாறு ஒவ்வொரு வரியும் புரியட்டும். ரொம்ப நாளைக்கு முன்னால, அதாவது 100 வருஷத்துக்கு முன்னால, 1913, 112 வருஷத்துக்கு முன்னால, மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவுக்கு போனார். மகாத்மா காந்தி லண்டன்ல போய் பாரத் லா படிச்சுட்டு வந்தார், வக்கீல். தென்னாப்பிரிக்காவுக்கு போயிட்டார் ஒரு ஸ்டேட்டுக்காக வாதாடுறதுக்கு. வக்கீல் போர்டு போட்டு தென்னாப்பிரிக்காவில் இருக்கார். ஒரு நாள் அங்கிருந்து ஒரு ஆள் வர்றான். உடம்பு பூரா ரத்த காயம். என்னன்னா இப்படி ரத்த காயத்தோட வர்றான்? ஒரு துண்டு இந்த கக்கத்துல வச்சிருக்கான். யாருப்பா நீ? பாலசுந்தரம். நீ எங்க இருந்து வர்ற? ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல இருந்து வர்ற. தமிழ்நாட்டுல எந்த ஊரு? மயிலாடுதுறைக்கு பக்கத்துல தில்லையாடி. இங்கேயோ கேட்டா இருக்கா? மயிலாடுதுறைக்கு பக்கத்துல தில்லையாடி. அங்கே முனுசாமி முதலியார், அவர் சொந்தக்காரங்க. நாங்கள் எல்லாம் தென்னாப்பிரிக்காவுக்கு கூலி வேலைக்கு வந்து சேர்ந்தோம். எங்க முதலாளி வெள்ளக்காரன் ராத்திரி பகலா வேலை வாங்கலாம், மிச்ச நேரத்துக்கு அடிச்சு துவைக்கிறாங்களே. இது என்னையா உடம்புல காயம்? முதலாளி அடிச்சாரு. என்ன கழுத்துல என்னமோ போட்டிருக்க? நாய்க்கு லைசன்ஸ் மாதிரி எங்களுக்கு லைசன்ஸ். அது இல்லாம நாங்க வெளியில போக கூடாது, நாங்கள் அடிமைகள். அது சரி, துண்டையே கக்கத்துல வச்சிருக்கேன், தோல்ல போட வேண்டியது. நான் அடிமை, தோல்ல போடக்கூடாது. தோல்ல போட்டா என்ன ஆகும்? அடுத்து துண்டு போடுறதுக்கு தோல் இருக்க. என்னடா கொடுமையா இருக்கு. யாரு இப்படி செய்கிறது? வெள்ளக்கார முதலாளி. தென்னாப்பிரிக்காவில வெள்ளக்காரனை கேட்கறதுக்கு வழி இல்லை. கஷ்டப்பா என்ன செய்வது? மகாத்மா காந்தி பேசாம இருக்க. வெள்ளக்காரனுடைய துன்பம் ரொம்ப அதிகம். யாரும் எதுவும் செய்ய முடியாது. நான் என்ன செய்யணும்? நீங்க எனக்காக கோர்ட்ல கேஸ் போடணும். யார் சொன்னா? பாலசுந்தரம். சரி, கோர்ட்ல கேஸ் போட்ட. வெள்ளக்காரனை எதிர்த்து அவன் ஆட்சியில தென்னாப்பிரிக்காவில ஒரு குஜராத்துக்காரர் ஒரு தமிழ்நாட்டுக்காரனுக்காக கேஸ் போட்டார். அதான் இங்க ஒருமைப்பாடு. கேஸ் போட்டார். 6 மாசம் ஆச்சு, ஜெயிச்சிருச்சு. பாலசுந்தரத்துக்கு நஷ்ட ஈடு கொடுத்தார்.
அவன் அடிச்சிருக்கிற நஷ்டம் இருக்குது. எல்லா தமிழ் மக்களும் காந்தி காலில் போய் விழுந்துட்டாங்க. எங்க கேசெல்லாம் நீங்க தான் எடுத்துக்கணும். என்னடா 100-150 பேர் இருக்கான், இத்தனை கேஸ் நான் எப்படி போடுறது? நான் பார்க்க வந்தது சேட்டு கேஸ், இப்ப மாட்டிக்கிட்டது இதுல. வேண்டாம், ஒத்துழையாமை போர் தொடங்குங்கள். முதல்ல மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் நான் ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட் ஒத்துழையாமை போர் தொடங்கினார். அப்படின்னா என்ன தெரியுமா? வேலைக்கு போவேன், வேலை பார்க்க மாட்டேன், அடிச்சான்னா வாங்கிக்குவேன், செத்து போனா போயிட்டு போகணும். எவ்வளவு தைரியமான, திருப்பி அடிக்க மாட்டேன், அடிச்சா வாங்கிக்குவேன். ஒத்துழையாமை. அவன் பார்த்தான், எல்லாரையும் பிடிச்சி ஜெயில போட்டு ஒரு சின்ன அறை, 3 பேர், மகாத்மா காந்தி, பாலசுந்தரம், வள்ளியம்மைன்னு ஒரு 12 வயசு பொண்ணு. இந்த பொண்ணுக்கு வயசு என்ன? 12 வயசு, மலர்ந்து மலராத பருவம். 12 வயசு சின்ன பொண்ணு வள்ளியம்மை. 3 பேரை உள்ள போட்டிருக்காங்க. கொடுமை, அடி, சாப்பிடுறதுக்கு ஒரு பிளேட்டு, சாப்பிடுறதுக்கு அதுலதான், கழிவு அதுலதான். என்ன ஆகும்? இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, நோய் வந்து விட்டது, 6 மாசம் தாங்கல, சாகப்போகும். வெள்ளக்காரனுக்கு தெரிவிச்சது. என்ன பண்ணான் தெரியுமா? உடனே வெளியில விட்டாங்க. உள்ளே இருந்து இறந்து போனா கஷ்டம், வெளியில விட்டாச்சு. அந்த பொண்ணால நடக்க முடியல. ஒரு பெட்ஷீட்டை போட்டு அவளை சுருட்டி காந்தியும் பாலசுந்தரமும் தோல்ல தூக்கிக்கிட்டு கொண்டாந்துட்டாங்க. ஜோகானஸ்பர்க், தென்னாப்பிரிக்காவில் ஒரு நாடு, ஒரு சின்ன ஊர். கொண்டாந்து காந்தியுடைய ஆசிரமம் வக்கீலையா வீடு ஆசிரமம் ஆயிடுச்சு. படுக்க வச்சாங்க. எல்லாம் சுத்தி நிற்கிறாங்க. இந்த பொண்ணு சாக வயசு 12 வயசு. பரிதாபமா இருக்கு எல்லாருக்கும். ஐயோ, இந்த வயசுல இந்த பொண்ணு நாட்டுக்காக சாக போகுதே. காந்திக்கு கண்ணீர் கொட்டுது. பக்கத்துல வந்தார். அம்மா வள்ளியம்மை, உனக்கு ரொம்ப வருத்தமா? ஆமாம் பாபுஜி, எனக்கு வருத்தம். எதனால வருத்தம்? இந்த வயசுல அநியாயமா இறந்து போக போறமே, அதனால வருத்தமா? இல்லை. அப்ப என்னமா வருத்தம்? கடவுள் எனக்கு 2 கைகளை கொடுத்தார், 2 கண்களை கொடுத்தார், 2 கால்களை கொடுத்தார், 2 காதுகளை கொடுத்தார், ஒரே ஒரு உயிரைத்தானே கொடுத்தார், அதுதான் வருத்தம். என்னமா சொல்ற? கடவுள் எனக்கு 2 உயிர்களை கொடுத்திருப்பாரே, ஆனால் உங்கள் போராட்டத்துக்கு நான் இன்னொரு முறையும் இன்னொரு உயிரை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்குமே, அதுதான் வருத்தம். காந்தியடிகள் கையெழுத்து கொடுத்தார். அம்மா, நீதான் தமிழ் தாயே, உனக்காக நான் தமிழ் படிக்கிறேன். குஜராத்துக்காரர், உனக்காக நான் தமிழ் படிக்கிறேன். படிச்ச, நல்லா படிச்ச.